முக்கிய செய்தி. தென்காசி மாவட்டம் மேலகரம் திமுக கவுன்சிலர் கணவருக்கு கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். தென்காசியில் திமுக உட்கட்சி விவகாரத்தில் திமுக கவுன்சிலரின் கணவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தங்கம் இணைப்பில் இருக்கிறார். தங்கம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு ஏதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூர் கழக செயலாளராக சுடலை என்பவர் இருந்து வரும் நிலையில் அவருக்கும் மாவட்ட பிரதிநிதி மற்றும் 3வது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவருமான சண்முகம் என்பவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணக்கு வழக்கு குறித்து ஏதோ கேள்வி எழுப்பியதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து இன்று பிற்பகல் சாலையில் நின்று கொண்டிருந்த சண்முகத்தை சுடலை தனது இருசக்கர வாகனத்தில் இருந்த கத்தியை எடுத்து 4 இடங்களில் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலை குலைந்த அவர் தென்காசி மாவட்ட தலைமை அரசுமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து அவர் கூறுகையில், ஏற்கனவே சுடலை தன்னை அலுவலகத்திற்கு அழைத்து மிரட்டியதாகவும் பின்னர் தன்மேல் ஏற்பட்ட விரோதம் காரணமாகவே தன்னை கத்தியால் 4 இடங்களில் குத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தற்போது குற்றாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உட்கட்சி விவகாரம் கத்தி குத்தியில் முடிந்த சம்பவம் பரவலாக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.